மாணவர்களின் வெற்றிக்கு வழிகாட்டும் நம்முடைய வின்னர்ஸ் வேர்ல்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர்ஸ், சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் பேஸ்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் சம்ஸ். நம்பர்ஸ், சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் பேஸ்ட் எண்கள், குறிகள், குறியீடுகள் இதை அடிப்படையாக கொண்ட மனத்திறன் தேர்வுகளுக்கான கணக்குகள், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் சம்ஸு. இந்த சம்ஸ் எந்தெந்த தேர்வுகள் வருதுன்னா என்எம்எம்எஸ் தேர்வு, என்டிஎஸ்சி தேர்வு, ட்ரஸ்ட் எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம், இந்த மாதிரி போட்டுத் தேர்வுகள் எல்லா தேர்வுகள்லையும் நம்பர்ஸ், சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் பேஸ்டு சம்ஸ், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் சம்ஸ் வந்து கண்டிப்பாக இடம்பெறும். ஃபர்ஸ்ட் கொஷின், ப்ளஸ் என்பது வகுத்தல் எனவும் டிவைட் எனவும், மைனஸ் என்பது மல்டிப்ளிகேஷன் எனவும், டிவைட் என்பது ப்ளஸ் எனவும், மல்டிப்ளிகேஷன் என்பது மைனஸ் எனவும் குறித்தால், ப்ளஸ்ஸை வந்து நம்ம எப்படி குறிச்சிட்டோம்னா டிவைட் எடுத்துக்கணும், மைனஸை மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கணும், டிவைடை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும், மல்டிப்ளிகேஷனை மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு இந்த கணக்கில் 36 × 80, 36 × 8 + 4 divide 6 + 2 - 3 இதனுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதில் நம்ம மெயினாக நம்ம அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த சிம்பிள்ஸ் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், டிவிஷன், ப்ளஸ், ஆட், சப்ட்ராக்ஷன், மைனஸ், இந்த சிம்பிளுக்கு இதற்கு தேவையான குறிகள் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க அதை எடுத்து முதல்ல எழுதிக்கணும். எழுதிட்டு பாட்மாஸ் ரூலை அப்ளை பண்ணணும். இதுக்கான ஆன்சர் என்னன்னு இப்போ பார்க்கணும். மல்டிப்ளிகேஷன், ப்ளஸ்ஸு, டிவைடு, ப்ளஸ்ஸு, மைனஸ், இதுக்கான சிம்பிள்ஸ் என்ன இருக்குன்னு முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். 36 மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? இங்கே மல்டிப்ளிகேஷன் என்பது மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த 8 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 4, அடுத்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. 8க்கு அடுத்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸை வந்து எப்படி எழுதணும்னா ப்ளஸ் என்பது டிவைடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ப்ளஸ்க்காக நம்ம என்ன எடுத்து எழுதிக்கணும்னா டிவைடு இதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்து இந்த நம்பரை எடுத்து எழுதிக்கணும், 4 எடுத்து எழுதிக்கணும். அடுத்து டிவைடு சிம்பிள் எப்படி பார்த்துருக்காங்கன்னா டிவைடு என்பது ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது டிவைடு வந்து ப்ளஸ் எடுத்துக்கிறோம், +6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது மறுபடியும் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸை நம்ம எப்படி என்னன்னு எடுத்துக்கணும் டிவைடுன்னு எடுத்துக்கணும். அதை டிவைடு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது நம்ம ப்ளஸ்ஸு டிவைடு இதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் என்பது மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 6 ப்ளஸ்ஸுக்கு டிவைட் போட்டாச்சு. இந்த 2 எடுத்து எழுதிக்கிறோம். இந்த மைனஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. 2 மல்டிப்ளிகேஷன் 3 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த சிம்பிள்ஸ் கரெக்டாக எடுத்து எழுதிக்குமான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் எப்படி எடுத்து எழுதியிருக்காங்க? மல்டிப்ளிகேஷன் என்பது மைனஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு மைனஸ் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து இந்த ப்ளஸ்ஸை பார்க்கணும். ப்ளஸ் சிம்பிள் என்ன எடுத்துருக்காங்க? ப்ளஸ் என்பது டிவைட் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்காங்க. அப்போ அந்த ப்ளஸ்க்காக நம்ம என்ன எழுதிக்கிறோம் டிவைடு எழுதிக்கிறோம். அடுத்து நம்பர் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து டிவைடுக்கு என்ன எழுதிருக்காங்க? டிவைடு என்பது ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்போ அந்த டிவைடுக்காக நம்ம எடுத்து எழுதிக்கிறது ப்ளஸ், இதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து நம்பர் எடுத்து எழுதிக்கிறோம், 6 எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது. அடுத்து இங்கே ப்ளஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளஸ் என்பது டிவைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் என்பது டிவைடுனா அந்த ப்ளஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் டிவைடு எடுத்து எழுதிக்கிறோம், நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து இங்கே கொடுத்துருக்கிறது மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ்க்கான சிம்பிள் மைனஸ் என்பது மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ மைனஸ்க்கு நம்ம எழுது மல்டிப்ளிகேஷன் எடுத்து எழுதி இப்போ நமக்கு இதில் பாட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணிக்கணும். பாட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணோம். 36 - 8 divide 4 + 6 divide 2 multiply 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதில் பாட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணிக்கிட்டோம். ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்குறோம். ப்ராக்கெட் எதுவுமே கிடையாது. ஆஃப் இருக்கா? ஆஃப்ன வேர்டு கிடையாது. அடுத்து டிவைடு, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது டிவைடு வந்து 8 divide 2 இருக்குது, 6 divide by 2 இருக்குது. இப்போ இந்த டிவைடை ஃபஸ்ட்டு நாம் இந்த 2 டிவைடை நாம் சரி பண்ணிக்கணும். இந்த டிவைடாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மற்றதை எடுத்து எழுதிக்கணும். 36 - 8 divide by 4 2 + 6 divide by 2 3. அடுத்தது மற்றதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 2 டிவைடு மட்டும் டிவைட் பண்ணி அதோடைய வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிப்பேன். ஃபஸ்ட்டு 36 எழுதியாச்சு, 8 divided by 4 வந்து 2 எழுதியாச்சு, ப்ளஸ்ஸு 6 divided by 2 வந்து 3 × 3. அவ்வளோதான். இந்த 2 சம் மட்டும் இதை மட்டும் சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்தது டிவைட் கண்டுபிடிச்சாச்சு. ப்ராக்கெட் கிடையாது, ஆஃப் கிடையாது, டிவைட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது
மல்டிப்ளை என்ன இருக்குன்னா ஒரு பிளேஸில் மட்டும் மல்டிப்ளை இருக்கு. அப்போ நம்ம அதை என்ன பண்ணலாம், 36 minus 2 plus 3 3s are 9. 3 3s are 9. இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ண வேண்டியது பண்ணியாச்சு. அடுத்ததை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அடிஷன். கண்டுபிடிக்கணும். அடிஷன் வரும்போது இந்த 36 plus 9 இதை ஆட் பண்ணுங்க. பட் பிளஸ் மைனஸ் இது ரெண்டு ஆட் பண்ணிட்டா கணக்கு தப்பாயிடும். 36ம் பிளஸ் ஆட் பண்ணிடுங்க. 36ம் பிளஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது 45. 45ல ஒரு 2 லெஸ் பண்ணா கிடைக்குது 43 கிடைக்குது. இந்த 43 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 43, தேர்ட் ஆப்ஷன் 43 தான் இதுக்கான ஆன்சர். அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கத சிம்பிள்ஸ் மாத்தியாச்சு. மாத்தின பிறகு இப்போ இதுக்கான சிம்பிள்ஸை ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும். மல்டிப்ளிகேஷனுக்கு மைனஸ் அந்த சிம்பிள் மாற்றி எழுதிக்கணும். ப்ளஸ்க்கான சிம்பிள் டிவைட் அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது டிவைட் வந்து ப்ளஸ், டிவைடுக்கான சிம்பிள் ப்ளஸ் எடுத்து எழுதிக்கணும். அடுத்து ப்ளஸ்க்கான சிம்பிள் டிவைட் அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்து மைனஸ்க்கான சிம்பிள் மல்டிப்ளை இதை எடுத்து எழுதிக்கணும். சிம்பிள் மாற்றி எழுதிடுச்சு. இப்போ இந்த சிம்பிளை நம்ம இதுக்கான விடையை கண்டுபிடிச்சோம். இதை வந்து டிவைட்னா டிவைட், மல்டிப்ளைனா மல்டிப்ளை, ப்ளஸ்னா ப்ளஸ் பண்ணிட்டா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். கலந்து வந்தா ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவைட் எல்லாமே கலந்து வந்தா நாம இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கணும். பாட்மாஸ் ரூலை நாம யூஸ் பண்ணிக்கணும். பாட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணிட்டா BODMAS அந்த ரூலை பிராக்கெட் ஆஃப் டிவைட் மல்டிப்ளை ஆட் சப்ட்ராக்ட் இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு வர்றது இதுல பிராக்கெட் கிடையாது, ஆஃப் கிடையாது, டிவைட் தான் இருக்கு. 8/4 இருக்கு, 6/2 இருக்கு. அப்போ மற்றதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். இந்த 36 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம், 3 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். 8/4 வந்து நமக்கு கிடைக்கிறது 2 கிடைக்கும். 6/2 டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 3 கிடைக்கும். இதை எடுத்து எழுதிக்கலாம். மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். 36 மைனஸ் 8/4 2 பிளஸ் 6/2 3 இன்ட்டு 3 எடுத்து எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் டிவைட் இது முடிஞ்சது. அடுத்தது மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளைல இருக்கிறது ஒன்று தான், 3 இன்ட்டு 3 தான் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 9 கிடைக்கும். அடுத்தது மல்டிப்ளை அது முடிஞ்சது. அடுத்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் மாற்றி கலந்து இருக்கும்போது ப்ளஸ் சிம்பிள் இருக்குலாம் ஃபர்ஸ்ட் கூட்டிக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதா மீனிங் ப்ளஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க. 36 + 9 45 ப்ளஸ் பண்ணிட்ட பிறகு ஆட் பண்ணிட்ட பிறகு கடைசியாக பண்ண வேண்டியது சப்ட்ராக்ட் பண்ணோம். 45 - 2 43 தான் இதுக்கான ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் 43 தான் இதுக்கான ஆன்சர். L என்பது மல்டிப்ளை எனவும், M என்பது டிவைட் எனவும், P என்பது ஆட் எனவும், Q என்பது மைனஸ் எனவும் குறித்தால், இந்த மாதிரி குறிக்கப்பட்டால் L மல்டிப்ளிகேஷன், M டிவைடு, P அடிஷன், Q சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரி குறிச்சதுன்னா 8P 36 M 6 Q 6 M 2 L 3 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 13/6, 1/6, 14, 1/2, 5 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கணும். 6M 6Q 6M 2 L 3 அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். P நமக்கு வந்து P அதை வந்து எப்படி எழுதிட்டாங்கன்னா ஒரு நிமிஷம். L மல்டிப்ளைன்னு எடுத்துக்கணும், M டிவைட் எடுத்துக்கணும், P அடிஷன் எடுத்துக்கணும், Q மைனஸ் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு P M Q M L இங்கெல்லாம் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அந்த சிம்பிளை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். H P Pக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 36. Mக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, M சொல்லியிருக்கிறது டிவைட் சொல்லியிருக்காங்க. Mக்கு டிவைட், அடுத்து 6 எடுத்து எழுதிக்கணும். Qக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் சொல்லியிருக்காங்க. Qக்கு மைனஸ் 6 எடுத்து எழுதிக்கிறோம். M சொல்லியிருக்கிறது டிவைட் சொல்லியிருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். 2 L சொல்லியிருக்கிறது மல்டிப்ளை சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3 எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் கலந்து வருது. நாம் இதில் பாட்மாஸ் யூஸ் பண்ணிக்கணும். BODMAS பாட்மாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்மாஸ் யூஸ் பண்ணிக்கும் போது இதில் ப்ராக்கெட் கிடையாது, ஆஃப் கிடையாது, டிவைட் தான் இருக்குது. டிவைட் இருக்கிறது 2 பிளேசஸில் இருக்குது. இங்கே ஒரு டிவைட் இருக்குது, இங்கே ஒரு டிவைட் இருக்குது. இதை மட்டும் டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். H + 36 / 6 வந்து 6,
அடுத்து இந்த சிம்பிளை மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. 6 டிவைட் பை 2னா அதனுடைய வேல்யூ 3 இன்ட்டு 3. இப்போ இந்த ரெண்டு டிவைடையும் டிவைட் பண்ணி அதுக்கான ஆன்சர் எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதில் டிவைட் முடிஞ்சது. அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மல்டிப்ளிகேஷன். அடுத்தது கண்டுபிடிக்கணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எடுத்து எழுதிக்கணும். மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கணும். 8 + 6 - 3 3s are 9. மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. மல்டிப்ளை முடிஞ்சது. அடுத்ததான் பண்ண வேண்டியது அடிஷன், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது இங்கே முன்னே ப்ளஸ் இருக்கிறதா மீனிங், இது ப்ளஸ் இருக்கிறதா இருக்கும். இப்போ 8 + 6 - 3 3s are -9 வரும். நம்ம அடுத்த கண்டுபிடிக்கிற அடிஷன் சொல்லும்போது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 8 + 6 14. அதோட ஒரு மைனஸை மைனஸ் பண்ணும்போது 14 - 9 கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது 5 கிடைக்கும். 5 தான் நமக்கான ஆன்சர். L என்பது மல்டிப்ளை எனவும், M என்பது டிவைட் எனவும், P என்பது ஆட் எனவும், Q என்பது மைனஸ் எனவும் குறித்தால், இந்த மாதிரி குறிக்கப்பட்டால் L மல்டிப்ளிகேஷன், M டிவைடு, P அடிஷன், Q சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரி குறிச்சதுன்னா 8P 36 M 6Q 6 M 2 L 3 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 13/6, 1/6, 14, 1/2, 5 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம். 8P 36 M 6Q 6 M 2 L 3 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். P நமக்கு வந்து P அதை வந்து எப்படி எழுதிட்டாங்கன்னா ஒரு நிமிஷம், நம்ம கொடுத்துருக்கிறது L மல்டிப்ளைன்னு எடுத்துக்கணும், M டிவைட் எடுத்துக்கணும், P அடிஷன் எடுத்துக்கணும், Q மைனஸ் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு P M Q M L இங்கெல்லாம் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அந்த சிம்பிளை முதல்ல எடுத்து எடுத்துக்கலாம். H P Pக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் 36. Mக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, M சொல்லியிருக்கிறது டிவைட் சொல்லியிருக்காங்க, Mக்கு டிவைட். அடுத்து 6 எடுத்து எழுதிக்கிறோம். Qக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் சொல்லியிருக்காங்க, Qக்கு மைனஸ் 6 எடுத்து எழுதிக்கிறோம். M சொல்லியிருக்கிறது டிவைட் சொல்லியிருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். 2 L சொல்லியிருக்கிறது மல்டிப்ளை சொல்லியிருக்காங்க, அடுத்தது 3 எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் கலந்து வருது. நாம் இதில் பாட் மாஸ் யூஸ் பண்ணிக்கணும். BOD MAS பாட் மாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாட் மாஸ் யூஸ் பண்ணிக்கும் போது இதில் ப்ராக்கெட் கிடையாது, ஆஃப் கிடையாது, டிவைட் தான் இருக்குது. டிவைட் இருக்கிறது 2 பிளேசஸில் இருக்குது. இங்கே ஒரு டிவைட் இருக்குது, இங்கே ஒரு டிவைட் இருக்குது. இதை மட்டும் டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 8 + 36 / 6 வந்து 6. அடுத்து இந்த சிம்பிளை மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. 6 டிவைட் பை 2னா அதனுடைய வேல்யூ 3 இன்ட்டு 3. இப்போ இந்த ரெண்டு டிவைடையும் டிவைட் பண்ணி அதுக்கான ஆன்சர் எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதில் டிவைட் முடிஞ்சது. அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மல்டிப்ளிகேஷன். அடுத்தது கண்டுபிடிக்கணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எடுத்து எழுதிக்கணும். மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கணும். 8 + 6 - 3 3s are 9. மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. மல்டிப்ளை முடிஞ்சது. அடுத்ததான் பண்ண வேண்டியது அடிஷன், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது இங்கே முன்னே ப்ளஸ் இருக்கிறதா மீனிங், இது ப்ளஸ் இருக்கிறதா இருக்கும். இப்போ ரெண்டு சிம்பிளை ஆட் பண்ணிக்கோங்க. 8 + 6 -3 3s are -9 வரும். நம்ம அடுத்த கண்டுபிடிக்கிற அடிஷன் சொல்லும்போது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 8 + 6 14. அதோட ஒரு மைனஸை மைனஸ் பண்ணும்போது 14 - 9 கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது 5 கிடைக்கும். 5 தான் நமக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3. P is equal to 6, J is equal to 4, L is equal to 8, M is equal to 24 எனில் M multiply 2 divide P plus J is equal what? இதுக்கான ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 8, 36, 16, 18 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. M multiply L divide P plus J is equal to what? இதுக்கான ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மல்டிப்ளை இங்கே கொடுத்துருக்காங்க, M கொடுத்துருக்காங்க. இப்போ M இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா M is equal to 24 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இந்த Mக்கு நம்ம எழுத வேண்டியது 24 அதை எழுதணும். இன்ட்டு L, Lக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது Lக்கு வந்து 8 கொடுத்துருக்காங்க. Lக்கு 8 டிவைடட் பை
p வேல்யூ 6, p வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 6 கொடுத்துருக்காங்க. 6 ப்ளஸ் j வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க. இப்போ m l p j இந்த நான்குக்கான மதிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிப்போம். mக்கு 24 அதை எடுத்து எழுதிப்போம். lக்கு 8 அதை எடுத்து எழுதிப்போம். pக்கு 6 அதை எடுத்து எழுதிப்போம். j4 இந்த வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து பாட் மாஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா ப்ராக்கெட், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் எல்லாமே நமக்கு இதில் கலந்து வந்திருக்கிறதுனால நம்ம பாட் மாஸ் அப்ளை பண்ணிக்கணும். ப்ராக்கெட் இதில் கிடையாது, ஆஃப் தரல. அடுத்தது டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 8 டிவைடட் பை 6 இதுதான் இங்கே டிவிஷன் இருக்குது. இது 8 டிவைடட் பை 6 ப்ளஸ் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ டிவைடுக்கு அடுத்து நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் போடும்போது இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 1 6 is 6, 4 6 are 24 இதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 4x are 32. அடுத்து மல்டிப்ளிகேஷன் எடுத்து அடிஷன் பண்ணணும். 32 ப்ளஸ் 4 ஈக்குவல் 36. 36 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் 36 தான் இதுக்கான ஆன்சர். 36 செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன். m l டிவைட் p ப்ளஸ் j எடுத்து எழுதிக்கிறோம். m வேல்யூ 24 எடுத்து எழுதிக்கிறோம். l வேல்யூ 8, p வேல்யூ 6, j வேல்யூ 4 இதை எடுத்து எழுதிக்கிறோம். எடுத்து எழுதிட்டு பாட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுவோம். 8 டிவைட் பை 6 அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு ப்ளஸ் 4 இதை எடுத்து எழுதிக்கிறோம். டிவைடுக்கு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 24 6 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன பண்ணால் கேன்சல் பண்ணலாம். 4 6 6 4 6 are 12, 4 8 are 32, 32 ப்ளஸ் 4 36 கிடைக்கும். 36 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் இதுக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4. p என்பது ப்ளஸ் எனவும், q என்பது மைனஸ் எனவும், r என்பது மல்டிப்ளையும், s என்பது டிவைடையும் குறித்தால் 16 r 12 p4 9 s 7 q 9 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. p என்பது ப்ளஸ்ஸையும், q என்பது மைனஸையும், r என்பது மல்டிப்ளையும், s என்பது டிவைடையும் குறித்தால் இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 16 எடுத்து ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். ஆர்க்கு என்ன சொல்லியிருக்காங்க? r என்பது மல்டிப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ r மல்டிப்ளை 12 இது வரைக்கும் போட்டாச்சு. அடுத்து p என்பது ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ pக்காக நான் போடுறது ப்ளஸ். அடுத்து 4 இதை எடுத்து எழுதிக்கிறோம். 4 49 அடுத்து கொடுத்து 49 அதை எடுத்து எழுதிக்கிறோம். s என்பது டிவைடை குறிக்குது. அப்போ s என்பது டிவைடை குறிக்குது. 7 எடுத்து எழுதிக்கிறோம். q என்பது எதை குறிக்குதுன்னா மைனஸை குறிக்குது. q என்பது மைனஸை குறிக்குது. அடுத்து 9 எடுத்து எழுதிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நமக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா ஆருக்கு தேவையானது மல்டிப்ளை இதை எடுத்து எழுதிக்கோம். ஆருக்கு மல்டிப்ளை 12 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். பிக்கு தேவையானது ப்ளஸ் அதை எடுத்து எழுதிக்கிறோம். 49 எடுத்து எழுதிக்கிறோம். எஸ்ஸுக்கு வந்து டிவைடு அதை எடுத்து எழுதிக்கிறோம். 7 எடுத்து எழுதிக்கிறோம். க்யூக்கு வந்து என்ன இருக்குன்னா க்யூக்கு மைனஸ், அவ்வளோதான். இதை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம பாட் மாஸில் நம்ம அப்ளை பண்ணோம்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன்லாம் கலந்துருக்குதான் பாட் மாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாட் மாஸ் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இதில் நமக்கு கிடையாது, ஆஃப் கிடையாது. அடுத்து நமக்கு இருக்கிறது டிவைடு இருக்குது. டிவைடு வந்து நமக்கு இந்த இடத்துல டிவைட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம். இப்போது 16 மல்டிப்ளை 12 ப்ளஸ் 49 டிவைட் பை 7 வந்து நமக்கு கிடைக்கிறது 7. 49 7ஆல் டிவைட் பண்ணால் 7 கிடைக்கும். மைனஸ் 9 அப்படின்னு கிடைக்கும். இப்போது டிவைட் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளிகேஷன் இங்கே நமக்கு இங்கே இருக்குது. 16 × 12 கொடுத்துருக்கு. 16 × 12 வந்து 192 ப்ளஸ் 7 மைனஸ் 2 இதை எடுத்து எழுதிக்கிறோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ப்ளஸ் பண்ணணும். 192 ஒரு 7 கூட்டும்போது ஒரு 199 மைனஸ் 9 நமக்கு கிடைக்கிறது 190 கிடைக்கும். 190 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் 190 தான் இதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல ஆருக்கு மல்டிப்ளை எடுத்து எழுதிக்கிறோம். பிக்கு ப்ளஸ் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து எஸ்கான சிம்பிள் எடுத்து எழுதிக்கிறோம். இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு பாட் மாஸ் அப்ளை பண்ணுறோம். பாட் மாஸ் அப்ளை பண்ணும்போது 49 இடத்துல டிவைட் இருக்குது. 49 டிவைட் பை 7னா நமக்கு கிடைக்கிறது 7 கிடைக்கும்.
மற்றதெல்லாம் எடுத்து எழுதிக்கிறோம். டிவைட் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம். 14 × 12 192. மல்டிப்ளை பண்ணியாச்சு. மல்டிப்ளை எடுத்து அடிஷன் பண்ணோம். 192 ஒரு 7 × 199. அடிஷன் எடுத்து சப்ட்ராக்ஷன் கடைசியில் பண்ணும்போது 199 வந்துச்சுன்னா 190. ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5. பின்வரும் சமன்பாட்டில் எந்த இரு குறியீடுகளை அல்லது எண்களை இடம் மாற்றினால் அந்த சமன்பாடானது சரியாக அமையும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ல ஒன்று நம்பர்ஸை மாற்றி எழுதணும். அவங்க கேட்கறது எண்களை இடம் மாற்றினாலோ அல்லது குறியீடுகளை சிம்பிள்ஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த குறியீடை மாற்றினா நமக்கு இந்த சமன்பாடு சரியாக நமக்கான வேல்யூ 90 கிடைக்கும் சொல்லணும். இதில் நம்பர்ஸை மாற்றலாமா சிம்பிள்ஸை மாற்றலாமா அந்த மாதிரி எதை மாற்றும் போது நமக்கான ஆன்சர் 90 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனை நல்லா பார்த்துக்கலாம். ஈக்குவேஷனை பார்க்கும்போது இங்கே நமக்கு எப்பவுமே பாட் மாஸில் நம்ம அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட்டு டிவைட் அப்ளை பண்ணணும். பாட் மாஸில் பிராக்கெட் கிடையாது, ஆஃப் கிடையாது, டிவைட் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிவைட் வந்து இங்கே நமக்கு இது இப்படி கொடுத்துருக்கு. இது ஆக்சுவலாக டிவைட் பண்ண முடியாது. இதை நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லைனில் 2ஆல் டிவைட் பண்ணுறது வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். 2ஆல் டிவைட் ஆகிறது ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது இந்த 20 இருக்கு. அப்போ இந்த 20 நம்ம இடம் மாற்றி போட்டு பார்க்கணும். 16 × எண்களை இடமாற்ற சொல்கிறாங்க. எண்களை ஒரு இடம் மாற்றி போடுறோம். 16 × 5. அப்போ 20 நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம். சிம்பிள்ஸ் அப்படியே இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் எண்களை மட்டும்தான் மாற்றணும். 20 இங்கே போகுது, 5 வந்து இங்கே வருது. அப்போ 16 × 5 வந்துடும். அடுத்து ப்ளஸ் அப்படியே வந்துடும். 5 வந்து 20 போயிடுச்சு. 20 வந்து இந்த பக்கம் வந்துடும், இடம் மாறிடும். டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் பாட் மாஸ் யூஸ் பண்ணும்போது டிவைட் பண்ணிக்கலாம். 16 × 5 20 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது வந்து 10 இப்படி கிடைக்கும். இதில் வந்து நம்ம பாட் மாஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பாட் மாஸில் டிவைட் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அடுத்ததான் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம். 16 × 80 80 + 10 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 90. இந்த 90 என்பது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனாக சரியாக இருக்குது. 90 கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 90 தான் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 20 5 இடம் மாற்றி எழுதும். அப்போ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 20 மற்றும் 5 இது ரெண்டு இடம் மாற்றி எழுதுறோம். 20 மற்றும் 5 இடம் மாற்றி எழுதும்போது நமக்கு ஆன்சர் சரியாகுது. அப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை பார்க்கணும். இந்த டிவைடை பார்க்கணும். இந்த இடத்துல 5 வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. பட் இதே இந்த 20 இடம் மாற்றி எழுதும்போது 20 பின்னால் போயிடும், 5 முன்னால் வரும்போது இடம் மாற்றி எழுதும்போது 16 × 5 + 20 / 2 வரும். 20 2ஆல் வகுத்தா 10. இப்போ நமக்கு பாட் மாஸில் டிவைட் முடிஞ்சது. அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 16